அன்பிற்கு மரியாதைக்கும் உரிய மிதுன ராசி அன்பர்களே. ஏன்னா மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அந்த காற்று ராசி, அதனுடைய அதிபதி புதன் பகவான். அளவு கடந்த ஆசைகள் இருக்கும். என்ன சார் ஆசை இருக்கக்கூடாதா? இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் தான் ஆசை இருக்குது. ஏன்னா இது காற்று ராசி இல்லையா? மனம் வேகமாக செயல்படும். ஆனால் மனம் செயல்படுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும்ல, உடல் அமைப்பு தகுதி இருக்கணும்ல. இப்போ மனம் நினச்சிது அப்படின்னா இங்கே பெங்களூர் போனால் பெங்களூர் போவோம், பாம்பே போனால் பாம்பே போவோம். இப்போ இங்கேருந்து அமெரிக்கா போனால் மனம் போயிடும், உடனே அடுத்த செகண்டில் அங்கே போய் நின்றுடும். அந்த ரோடு அந்த தர எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நின்றுடும். ஆனால் நம்ம செயல்படுவோமா? அது மனதிற்கு அவ்வளோ வேகம் இருக்குது. அந்த அளவுக்கு வேக எண்ணங்கள் உடைய ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மிதுன ராசி. இது இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா, நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி. ஆமாம், வெகுளியாக இருப்பாங்க. ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக வச்சுருவாங்க. அவன் நல்லவன் கெட்டவன் எதை பற்றியும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. நான் நம்பிக்கை வைக்கிறேன், அது ஜெயிச்சு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வெளிலேருந்தே நடப்பாங்க. ஆனால் எதிர்பாலினத்தவர் அந்த அளவுக்கு அவர் ஈடுபாடாக இருப்பாரா அப்படின்னா இருக்க மாட்டார். வாழ்க்கையில் திருமண பிரச்சனையை சந்தித்தே தீர்வார்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. திருமணத்தில் ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆகாது. அவங்களுக்கு நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கும். கண்டிப்பாக இது நடக்கும், இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் நடக்கும் லைஃப்பில். அடிக்கடி எண்ணத்தை மாற்றுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். காலையில் இந்த வேலை செட் ஆகணுவாங்க, பொழுதுக்கு அந்த வேலை செட் ஆகணுவாங்க. ஆமாம், நேரம் கடக்க 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 எண்ணிய எண்ணத்தில் செயல்பாடுகள் குறையும். எண்ணிய எண்ணத்தில் செயல்பாடுகள் குறையும். ஒரு தீர்மானமாக ஒரு நிலைச்சி நின்று ஜெயிப்பாங்களா அப்படின்னா அந்த எண்ணத்தில் அடிக்கடி போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி தோசை பிடிக்குதுன்னா நாளைக்கு தோசை பிடிக்காதுன்னுவாங்க. அந்த மாதிரி மாற்றுவாங்க எல்லா விஷயத்தையும். ஆனால் மனதைரியம் அதிகமாக உள்ள ராசி மிதுன ராசியில். ஒரு பெண் பூப்படைந்த பிறகு மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நண்பர்களிடம் கவனமாக இருக்கும். பெண் பிள்ளைகள்லாம் கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன ராசி தன்னுடைய சகோதர சகோதரி வழியில் ஒரு திருப்தி அவ்வளவா இருக்காது, திருப்தி கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், இப்படி தான் நடக்கும். ஆனால் தன்னுடைய முயற்சியால் அத்தனை சொத்துக்களையும் வாங்குவார்கள், அத்தனை வேலைப்பாடுகளும் சரி. தன்னுடைய முயற்சி, சுயம்பு சார் இவங்க. ஆமாம், சுயம்பு. பெரிய பலன்களை எதிர்பார்க்க கூடாது. தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி எல்லாம் நாமளே கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இவர் நமக்காக செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்கன்ற எதிர்பார்ப்புகள் இருக்காது. எதிர்பார்த்தால் அங்கே ஒரு ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு. மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக வழக்குகளை சந்தித்தே ஆக வேண்டும். இவங்களுக்கு பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் வேலை, டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை, மின்னணு இயந்திரத்தில் வேலை, இபி ஆஃபீஸ் ஒர்க்கு, நர்சிங் ஒர்க்கு, இந்த மாதிரி மக்கள் பணிகள் செய்யக்கூடிய இடம், மக்கள் குழுமக்கூடிய இடம், மக்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகும். மிதுன ராசிக்காரங்களுக்கு செட் ஆகும். தொழிலே ஒரு ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது சார், ஜாலியாக வேலை செய்யணும் சார். தொழிலில் இவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிற இடம் வேலை செய்கிற மாதிரியே இருக்காது, கலகலப்பாக போகும். அதெல்லாம் நல்லபடியாக தான் செய்வாங்க. மிதுன ராசிக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ என்ன தொழில் பண்ணுறேன்னு தான் கேட்கணும். இப்போ என்ன சார் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும். போன மாதம் வரைக்கும் அந்த வேலை செஞ்சுருந்தேன் சார், இந்த மாதம் வேலை தேடின்னு இருக்கேன், அந்த வேலை ஒன்றும் எனக்கு பிடிமானமாக தெரியல. இல்லை காலையிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த வேலை சார், 5 மணிக்கு மேலே அந்த வேலை, அதுக்கு மேலே இந்த வேலை, இந்த மாதிரி ஒரே நாளில் 3 வேலை செய்கிறது, இதெல்லாம் கூட செய்வாங்க. வேலை மாற்றங்கள் அடிக்கடி உண்டாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக அப்படி தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ராசியாதிபதி புதன். அவர் யாரோடு சேர்கிறாரோ
அவர் தான் வந்து யோக பலனை கொடுப்பார். அப்போ கூட்டு கிரகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். தந்தை வழிகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். தந்தை வழியில் ஒரு சொத்து கிடைக்குது அப்படின்னா அவ்வளோ சாதாரணமாக சொத்து கிடைக்காது, பிரிக்கப்படாத இருக்கும். மிதுன ராசி வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிக்கிறதுக்கு யாராலுமே முடியாது. ஆமாம், என்ன சார் நீங்கள் மாறி மாறி பேசிகிட்டே இருக்கீங்க, பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, ஏன்னா அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி பண்ண வாக்குகள் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா 2ஆம் இடம் சந்திரன், அவங்களுக்கு ஒரு நிலை இல்லாத தன்மை போயிடும். குடும்பமே நிலை இல்லாத இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டில் வேலை கிடச்சின்னா கிளம்பிடணும், டக்குன்னு கிளம்பிடணும். புருஷன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, புள்ள ஒரு இடத்துல, என்னடா இது வாழ்க்கைன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அடிப்படையில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க பிற்பகுதி வாழ்க்கையில் ரொம்ப 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 நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சிடும். ஆரம்ப காலகட்டத்திலாம் இந்த மாதிரி போராட்ட குணத்துலேருந்து தான் வெளில வரணும். ஆமாம், மிதுன ராசிக்காரங்கிட்ட ஏதாவது நம்ம ஒரு சுப செலவுக்கு முத பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சுப செலவுகள் நல்லபடியாக முடியும், அது போகிற வேலை முடிஞ்சிடும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், கண்டிப்பாக இதெல்லாம் நடந்துடும். மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பெருமாளை கண்டினியூவாக பண்ணுங்கள். இதெல்லாம் 9 வாரம் 5 வாரம்லாம் கிடையவே கிடையாது. சனிக்கிழமைனா பெருமாள் கோவில் போயிடுங்க. பெருமாளினுடைய பாதங்களை உங்களுடைய பூஜை அறையில் கொண்டு வாங்க. உங்களுக்கு சகல சம்பத்தும் வெற்றி அடைஞ்சிடும். சகல சம்பத்துமே வெற்றி அடைஞ்சிடும். பெருமாள் கோயில் போயிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்றது, அந்த பெருமாளை பார்க்குறது ஒரு விசேஷம். சேவார்த்தி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு யோகமாக அந்த மிதுன ராசிக்காரர்கள் அமையும். உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஏற்றமாகட்டும். வாழ்க வாழ்க வாழ்க.